வணக்கம். ஆதிரை காணொளிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நம்ம இந்த ஆதிரை காணொளியில் தினமும் மனங்களை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனதை நேர்மறை எண்ணங்களாக மாற்றுவது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நேர்மறை எண்ணங்களாக மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கு. ரொம்ப தியானம், யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் நேர்மறை எண்ணங்களை பழக்கப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி உங்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய தோல்வி, துக்கம், பயம், கோபம் இந்த இடமே போதுங்க. இதுவே போதும் உங்களை நேர்மறை எண்ணங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியற்ற நிலை வருதோ அப்போ மகிழ்ச்சியை பற்றி சிந்திங்க. அந்த இடம் தான், அந்த இடத்த சிந்திச்சிங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக ரொம்ப சுலபமாக நீங்கள் நேர்மறை எண்ணங்களை சிந்திக்க முடியும். எப்போ உங்களுக்கு கோபம் வருதோ அப்போ கோபத்தை பற்றி இல்லாமல் உங்களுக்கு கோபம் வரும்போது கோபம் இல்லாத சூழ்நிலை நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. எப்போ உங்களுக்கு பண கஷ்டம் வருதோ அப்போ பண கஷ்டம் வரும்போது உங்களுக்கு பணம் நிறையா இருந்தப்போ எப்படி இருந்தீங்க, பணம் நிறையா இருந்தால் எப்படி இருப்பீங்க அப்படின்றத பற்றி சிந்திங்க அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடம், அந்த கோபம், அந்த மன மகிழ்ச்சி, பணமற்ற நிலை இதெல்லாம் வந்துக்கிட்டு தான் அது இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணினீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக மாறும். உங்கள் உறவு முறையிலையோ நண்பர்கள் வட்டத்திலேயோ உங்களுக்கு ஒரு நட்புலையோ உறவிலையோ ஒரு ஏதேனும் விரிசல் ஏற்படும் போது நட்புடன் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக இருந்தீங்க, நட்புடன் இருந்தால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்னா அந்த சமயத்தை அதை பற்றி யோசிக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த சமயத்துலலாம் உங்களை பாதிக்கக்கூடிய செயல்கள் நடைபெறுதோ அப்பெல்லாம் அந்த செயல், அந்த நிலை, அந்த மனிதர்களோ அந்த இடமோ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருந்தால் எப்படி இருந்தீர்கள், எப்படி இருப்பீர்கள் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்தா அதே உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நேர்மறை எண்ணங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்கான இடம் அதுதான். உங்களுக்கு எப்பொழுது தோல்வி ஏற்படுகிறதோ அந்த தோல்வியின் சமயத்திலேயே வெற்றியை பற்றி சிந்திக்க வேண்டும், இல்லை கடந்த காலத்து வெற்றியை பற்றி சிந்திக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு ரொம்ப இயல்பான ரொம்ப சுலபமான வழி தோல்வி தான். தோல்வி அடையும் போது வெற்றியை பற்றி சிந்திக்கிறது தான் நீங்கள் வெற்றியை நோக்கி போகிறதுக்கான மிகவும் ஒரு எளிதான வழியாக இருக்கும். அதனால் நேர்மறை எண்ணங்கள் என்பது உங்களுக்கு எவ்வப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த சமயத்தில் நீங்கள் அந்த நேர்மறை எண்ணங்களை நினைப்பது. எவ்வப்பொழுதெல்லாம் உங்களுக்கு எதிரான நிகழ்வுகள் நடைபெறுகிறதோ அந்தந்த நேரத்தில் நீங்கள் நேர்மறையாக நினைப்பது தான் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வது. அந்த நேர்மறை எண்ணங்களை பழக்கப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இயற்கையாகவே உங்களுக்கு அந்த எதிர்மறையான நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆக எதிர்மறை நிகழ்வுகளில் இருந்துதான் நீங்கள் நேர்மறையை பெற முடியும். அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டீர்களேயானால் உங்களது வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் சிறப்புடையதாகவும் இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மேலான கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.